அந்த சிவன் கோயில் வந்து அங்கே ஒரு காளை, அந்த காளை மேலே நின்று தான் மகிழ்ச்சி வதம் பண்ணது சிவன் அங்கேருந்து பார்த்ததா ஐதீகம். அதுதான் அது பேர் காளைக்கட்டின்னு பேர். காளையை அங்கே கட்டிட்டு சிவன் அது மேலே உட்காந்து பார்க்குறாரு. ஐயப்பன் தன்னுடைய குழந்தை வந்து மகிழ்ச்சியை வதம் பண்ணுறதை பார்க்குறாரு. அந்த மாதிரி அது அந்த இடம் தான் காளைக்கட்டி. அதில் வந்துட்டு அங்கே சிவனை வழிபட்டுட்டு நம்ம அழுதில் வந்து அந்த கல்லிடம் கொண்டு போடுறது எதுக்குன்னா, அந்த கல் மேலே 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 வந்து தான் அந்த நதியை கடந்து சொல்லுவாங்க தெரியுமா, கல்லை மேலே போட்டு அப்படியே நம்ம நடப்போம் அதில். ஏன்னா ஃபுல்லாக நதி ஆறு தான், அது காடு மாதிரி, இட்ஸ் அ பியூர் ஃபாரஸ்ட். ஸோ அந்த காட்டில் ஜங்கிளில் நீங்கள் நடந்து எத்தனையோ நைட்டு, எவ்வளோ நைட்டு என்னென்ன விசித்திரமான சத்தங்கள்லாம் கேட்குது. ஆனால் அந்த விசித்திரமான சத்தத்தில் ஏதோ இடத்துல ஐயப்போ சுவாமியே பகவான் சரணம் பகவதி சரணம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, எங்கேயோ கேட்குற ஒரு சரண கோஷம் உங்களுக்கு கேட்கும். அதுதான் ஒரு பாட்டு இருக்கு. எங்கோ ஒரு காட்டுக்குள்ள என்னை அமர்ந்திருப்பான், ஒரே ஒரு கோஷம் போதும் ஓடோடி வந்திடுவான். அந்த சரண கோஷம் போட்டு ஐயப்பன் அப்படியே கூட வரதா ஐதீகம். அதே மாதிரி கருப்பண்ணசாமியும் நம்ம கூட, கருப்பண்ணசாமியும் பிள்ளையாரும் நம்ம கூடயே வரதா ஐதீகம். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு கன்னிமூல கணபதியை வந்து வேண்டுறதுக்கு ரீசனே அதுதான். ஏன்னா பிள்ளையார் தான் நம்மளை தூக்கின்னு வருவார். அவர் தான் அந்த பாட்டு ஒரு 2 வார்த்தை சார். கன்னிமூல கணபதிய வேண்டிக்கிட்டு நாங்க கார்த்திகை முத தேதி மாலையிட்டோ ஐயப்பா ஐயப்பா என்றே சொல்லி நாங்க 6 வாரம் தான் நோன்பிருந்தோம். எங்க குருசாமி உங்க குருசாமி, எங்க நம்பியாரு குருசாமி, அவர் பாதம் நம்பிக்கிட்டு இருமுடிய சுமந்துக்கிட்டு வந்தோம் ஐயா. 6 படை வீடு சென்று கந்தனையே வேண்டிக்கிட்டு யாத்திரையாய் நடந்து வந்தோம் ஐயா. பாத யாத்திரையாய் நடந்து வந்தோம் ஐயா. குருவாயூர் கோவில் முதல் கன்னியாகுமரி வரை தரிசனமே செய்துக்கிட்டு வந்தோம் ஐயா. எருமேலி பேட்ட துளி வாமரையே வேண்டிக்கிட்டு பேரூர் தோட்டில் பொறி போட்டு நடந்தோம் ஐயா. காளை கட்டி அஞ்சல் வந்து அழுதாமலை ஏறிக்கிட்டு கரிமலையின் உச்சிக்கு வந்தோம் ஐயா. நாங்க கரிமலையின் உச்சிக்கு வந்தோம் ஐயா. பம்பையிலே குளிச்சுப்புட்டு பாவங்களை போக்கி புட்டு, பம்பையிலே குளிச்சுப்புட்டு பாவங்களை போக்கி புட்டு நீலி மலையேறி வந்தோம் ஐயா. நாங்க நீலி மலையேறி வந்தோம் ஐயா. 18ஆம் படி தாண்டி பகவானே உனை வேண்டி கற்பூர ஜோதிதனை கண்டோம் ஐயா. மகர ஜோதியை கண்டு மனமார சரணம் போட்டு மணிகண்டா உன் பெருமை அறிந்தோம் ஐயா. வீர மணிகண்டா உன் பெருமை அறிந்தோம் ஐயா. சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம், சுவாமியே சரணம் சரணம் ஐயா. சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் 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 ஐயா. சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ. இந்த பாட்டுக்கே வந்து ஒரு பெரிய வைப் இருக்கு இல்லையா? அம்மா, இந்த பாட்டு உருவான விதம் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, மறைந்த ஏவி சரவணன் இறந்து போனார். அவருடைய அண்ணா குமரன், ஏவி குமரன், இந்த ஆல்பம் வந்து சபரிக்கு செல்வம்னு ஒரு ஆல்பம். எங்கள் பெரியப்பா இந்த பாட்டை எழுதிட்டார். இதுலேயே இன்னொரு பாட்டு இருக்கு. ஆனந்த மாமலை சபரியிலே ஐயப்பன் ஆட்சி புரிகின்றார், அவன் ஆலயம் நாடி வருவோர்க்கு அருளை வாரி தருகின்றான். இந்த பாட்டு இருக்கு. பாட்டு 8 பாட்டு 9 பாட்டு முடிஞ்சுது, ரெக்கார்டிங் முடிஞ்சுது. அப்போல்லாம் அப்படின்னா அந்த கேசட் தானே உங்களுக்கு. இப்போ ஏவி குமரன் கேட்குறாரு, விரும்பி அருமையாக வந்திருக்கு பாட்டெலாம், முதல்ல அந்த ஆனந்த மாமலை பாட்டை போடலாம். எங்கள் அப்பா சொன்னார், கன்னிமூலை போடும். இந்த பாட்டு ரொம்ப லோக்கலாக இருக்குது, வேண்டாம், இதை போட்டுடலாம். முதல்ல அந்த பாட்டை போடு. பாமரன்லேருந்து படித்தவன் வரை அவனால் ஈஸியாக உள்வாங்கி அந்த பாடலை பாட முடியும். எங்கள் அப்பா அப்பயே பல்ஸ் எப்படி பிடிச்சிருக்காரு, மக்களோட பல்ஸை. அந்த பாட்டு வெளியாச்சு பாருங்கள், கோல்டன் டிஸ்க் வாங்கிது அந்த ஆல்பம், கன்னிமூல கணபதிய பாட்டு. ஏன்னா இந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும் சபரிமலை யாத்திரை ஃபுல்லாக. அதுவும் ட்ரெயின், பஸ்ஸு, பெரிய ஹிட்டு இது இந்த பாட்டு.
அப்பேற்பட்ட ஒரு ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு மகத்துவம் அமைஞ்சிருக்குது. எல்லாம் ஐயப்பனா அமைச்சது. நீங்க